ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 திரைப்படத்துடைய மிரட்டலான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஸோ படத்தில் யார் யார் இருக்கா, படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த கதை கமலஹாசனுக்கு ஹச்சுன்னு சொன்ன கதை தானா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் கோட் வெற்றிக்கு பிறகு அடுத்தபடி அவருடைய கடைசி படமான 69வது திரைப்படத்தில் நடிக்க தயாராகிட்டு இருக்கார். இந்த நிலையில் இன்னைக்கு 5 மணிக்கு படக்குழு கோட் படத்தோடைய அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரில் தளபதி விஜய் கையில் ஒலிம்பிக் விளக்க ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரில் தளபதி 69 திரைப்படத்தை வினோத் இயக்க போகிறதாகவும், அனிருத் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் KVN ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகிறதாகவும், இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராக விஜய் மேனேஜர் ஜெகதீஷ் ஒர்க் பண்ண போகிறதா போஸ்டரில் சொல்லியிருக்காங்க. மேலும் படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறதால 5வது முறையாக மாஸ்டர் ஹிட் காம்போ இணைகிறாங்கன்னே சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்னாடி விஜய் அனிருத் காம்போவில் வெளியான 4 படங்களும் மிகப்பெரிய வெற்றி. கைதி, பீஸ்ட், லியோ, மாஸ்டர்னு. ஸோ தற்போது 5வது படமாக தளபதி 69 திரைப்படத்தில் அனிருத் அவர்கள் விஜய் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க. மேலும் வினோத்தும் முதல்ல தளபதி விஜய் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க. வினோத் இதற்கு முன்பு கார்த்தி, அஜித்னு பல நடிகர்களை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்து தற்போது விஜயோடைய இறுதி படத்தில் வினோத் அவர்கள் ஒர்க் பண்ண போகிறாங்க. இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மேலும் ஏற்கனவே வினோத் அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய 233வது திரைப்படத்தை இயக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு வலிமை வெற்றிக்கு பிறகு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் டிராப் ஆச்சு. ஸோ அந்த கதையில் தான் தற்போது தளபதி விஜய் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ கமலஹாசன் அவர்களுடைய 233வது திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக போகிறதா அப்போ தகவல் வெளியானுச்சு. ஸோ அந்த கதையில் விஜய் நடித்தா கண்டிப்பாக தளபதி 69 திரைப்படம் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த படத்தில் விஜய்க்கு பேரா பூஜா கெட்டி, சமந்தா, சிம்ரன் போன்ற நடிகைகள் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் தளபதி 69 திரைப்படத்துடைய ஷூட்டிங் இந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கி அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் பூஜா ஹாலிடே அப்படி இல்லைன்னா தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தேட்டரில் வெளியாக போகுது. படக்குழு அறிவித்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்லேயே 2025 அக்டோபர் மாதம் தளபதி 69 திரைப்படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் விஜய் மாதமாக இருக்க போகுது. ஸோ தளபதி 69 திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.